அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. பழனிசாமி இல்ல நீ கோழைசாமி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தலைவர் அதிமுக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவு கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணி அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவரை நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேராபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற இடத்துல யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதிமுக பாஜக புதுசா முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊடகம்தான். அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. இது இன்று நெற்றல்ல, 75 வருஷமா நாம் எதிர்கொள்கிற சவால். அந்த சவாலையும் சாதனையாக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம். நம்முடைய சொல்லாற்றல், எழுத்தாற்றல், மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும். நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவங்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறுல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.